அறிவு கெட்டவளே, யார் இந்த பெண்மணி? மகாராணியிடம் இவ்வாறு பேசுவதற்கு உனக்கு என்ன தைரியம்? இன்று இவள் கூறியதைத்தான் ஜான்சி மக்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஊர்வாயை மூடுவது கடினம் மகாராஜா. அந்நியாரே, குறைந்தபட்சம் தாங்கள் தங்களுடைய நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்கு வேகத்தை காட்டாதீர்கள். மகாராஜா, ஜான்சியில் ஒரு பெண் பேசுவது தவறென்றால் அதற்கான தண்டனையை நான் ஏற்க தயார். போதும், நிறுத்துங்கள் அந்நியாரே. வைத்தியரம்மா, இவளை அழைத்துச் செல்லுங்கள். உத்தரவு. மகாராஜா, மகாராணியிடம் செல்கிறீர்களா? செல்லுங்கள், உடனடியாக செல்லுங்கள். ஏனென்றால் தற்பொழுது தாங்கள் மகாராணியாரோடு தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதானே நம் ஜான்சிக்கு ஒரு வாரிசு உருவாகும். சரிதானே? மகாராணி, இந்த உலகத்தில் அனைத்து தரப்பான மக்களும் இருக்கிறார்கள். அவர்களின் வார்த்தைகளை நாம் பொருட்படுத்தினால் கவலை மட்டும்தான் மிஞ்சும். உனது கருவில் விரைவிலேயே செல்லக்கண்ணனை போன்ற குழந்தை உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது மகாராணி. ஆனால் நான் ஒரு குழந்தையுடன் இருப்பதாக இல்லை. எனக்கு ஒரு படையே தேவை. நமது குழந்தைகளின் பட்டாளம் தேவை. அவர்கள் குதிரை சவாரி, வாழ்வீச்சில் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள், உன்னை போலவே. ஏனென்றால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப் போவதே நீதானே. ஜான்சிக்கு ஒரு வாரிசை அளிப்பதற்காக நான் அனைத்தையும் தியாகம் செய்ய துணிந்து விட்டேன். இதற்கு முன்பும் நான் இந்த சத்தியத்தை எடுத்தேன். ஆனால் அப்பொழுது என் வாழ்வில் ஒரு மாபெரும் பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் இம்முறை எந்த பிரச்சனையாலும் என்னை இந்த முடிவிலிருந்து மாற்ற இயலாத இது சத்தியம். இனி ஜான்சியின் வாரிசுதான் எனது லட்சியம். வெகு விரைவிலேயே நாம் இருவருக்கும் ஒரு அழகான ஆண்மகன் பிறப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வைத்தியரம்மா, என்ன வேணும் உனக்கு? மகாராஜா உங்களை அழைக்கிறார்கள். வைத்தியரம்மா, மகாராணி மீண்டும் தாயாக வேண்டும் என்றால் அவர்களின் உடல் நலத்தை பரிசோதித்து வைத்தியம் செய்ய வேண்டும் என்று கூறினீர்களே, அதற்காகத்தான் நான் உங்களை அழைத்தேன். இன்று நான் மகாராணியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இன்று முதல் தாங்கள் இங்குதான் இருப்பீர்கள். யுவர் மேஜஸ்டி, நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. சாம்பல்பூர் மகாராஜாவுடைய டெத் உடல்நிலை சரியில்லாம தான் நடந்திருக்கு. For God's grace, நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்க. நீங்க ரூல் பண்ற வரைக்கும் இந்த ஜான்சிய எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்க முடியும்? எதிர்காலத்துல வாரிசும் பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்டர் லேப்ஸ பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. So please, கவலைப்படாதீங்க. மிஸ்டர் எலிஸ், எனது குழப்பத்தை நிவர்த்தி செய்து விட்டீர்கள். எதர்ச்சியாக தாங்கள் ஜான்சியின் வாரிசை பற்றி கூறினீர்கள். ஆனால் சங்கநாதம் ஒலித்து விட்டது. குயின் ஆஃப் ஜான்சியோட தைரியத்தை பத்தி ஃபோர்ட் வில்லியம்ஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு வீரமான பெண்மணிய நான் பார்க்க விரும்புறேன். With your esteemed permission. ஒரு ஆங்கிலேயராக இருந்தும் தாங்கள் என்னை மகிழ்வித்து விட்டீர்கள். वक्र तुंड श्री नयना